சிரியாவில் கிளர்ச்சி படைகள் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றிய நிலையில் அதிபர் பஷார் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பியுள்ளார். இதையடுத்து சிரியாவில் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. சிறைகளில் உள்ள கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சிரியாவில் அடுத்தடுத்து அதிரடியாக அரங்கேறியுள்ள நிகழ்வுகளின் தொகுப்பை தற்போது காணலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சிரியாவை பஷார் அல் அசாத் கடந்த 24 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து வந்த நிலையில் அவருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய கிளர்ச்சியாளர்கள் மெல்ல மெல்ல முன்னேறி தற்போது தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றினர். HTS என அழைக்கப்படும் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற கிளர்ச்சி படையும் சிரியன் தேசிய ராணுவம் என்ற கிளர்ச்சி குழுவும் இணைந்து அசாத்தின் கால் நூற்றாண்டு ஆட்சிக்கு முடிவு கட்டியுள்ளன. இதையடுத்து சிரியாவில் 13 ஆண்டுகளாக நடந்து வந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்துள்ளது. பஷார் அல் அசாத்தின் வீழ்ச்சியை தலைநகரில் மக்கள் கொண்டாடினர். வாகனங்களின் ஹாரனை ஒலித்து அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சிறை கதவுகள் திறக்கப்பட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட காட்சிகளும் வெளியாகியுள்ளன. சில இடங்களில் வானை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட அதிபர் பஷார் அல் அசாத் மற்றும் அவரது தந்தையும் முன்னாள் அதிபருமான ஹஃபீஸ் அல் அசாத் ஆகியோரது சிலைகள் உடைக்கப்பட்டன. பஷாரை ஆட்சியிலிருந்து இறக்கும் தங்கள் 13 ஆண்டு கால முயற்சி வெற்றி பெற்றுவிட்டதாக HTS அமைப்பின் அபு முகமது அல் குமானி CNN தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துள்ளார். இத்தனை ஆண்டுகளாக கிடைத்து வந்த ரஷ்யா மற்றும் ஈரானின் ஆதரவு தற்போது கிடைக்காத சூழல் ஏற்பட்டதே பஷார் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்கிறார் வரலாற்று பேராசிரியர் பெர்னார்டி சாமி. இன்னைக்கு அல் அசாத் அவர்களை பஷார் அல் அசாதாவை சப்போர்ட் பண்ணவங்க ரஷ்யாவும் ஈரானும். ரஷ்யா நமக்கு தெரிந்தாற் போல உக்ரைன் வார்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கான சப்போர்ட் எல்லாத்தையும் அதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில அவங்களுக்கு பஷார் அல் அசாதுக்கு அவங்க கொடுக்க முடியவில்லை. பஷார் அல் அசாத் அவர்களை இதுக்காக வான்வெளி தாக்குதலுக்காக அவர் ரொம்ப நம்பி இருந்தது ரஷ்யாவை. அதே போல இன்னைக்கு தரையில அவர் நம்பி இருந்தது ஈரான்ல ஹெஸ்புல்லா தான் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஹெஸ்புல்லா இப்ப இஸ்ரேலால லெபனான்ல முறியடிக்கப்பட்ட நிலையில் ஹெஸ்புல்லாவுக்கு இன்னைக்கு கட்டாயமாக அவருடைய பலம் வெகுவாக இன்னைக்கு குறைந்து விட்டது. இதற்கிடையே நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பஷார் அல் அசாத்தின் விமானம் எங்கு சென்றது என்ற தகவல் தெரியவில்லை. அவ்விமானத்தை கிளர்ச்சி படைகள் சுட்டு வீழ்த்திவிட்டதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சிரியாவில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் மேற்கொண்டு அதில் தலையிடப் போவதும் இல்லை என்றும் அமெரிக்க ஆட்சி பொறுப்பை இன்னும் 40 நாட்களில் ஏற்கவுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். அரபு நாடுகளில் கடந்த 2010ஆம் ஆண்டு சர்வாதிகார ஆட்சியாளர்களை அகற்றும் மக்கள் புரட்சிகள் வரிசையாக வெற்றி பெற்று வந்தன. அரப் ஸ்பிரிங் என்று அழைக்கப்படும் ஆட்சியாளர்களுக்கு எதிரான கிளர்ச்சிகள் துனிசியா, எகிப்து, லிபியா, ஏமன் போன்ற நாடுகளில் வெடித்து அரசுகள் அகற்றப்பட்டன. இந்த வரிசையில் 2011இல் சிரியாவில் தொடங்கிய கிளர்ச்சி தற்போது முடிவுக்கு வந்துள்ளது.